بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, இன்றைக்கு நாம் அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய காரியத்தில் நாம் எந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு செயல்படுறோம் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குது. முந்தைய காலத்தில் செய்யப்பட்ட தாவாவினுடைய அந்த வீரியம் இன்றைக்கு குறைந்து போயிருக்கிறது. எனவே பார்த்தீங்கன்னா அந்த அடிப்பில் நாம் தாவாவில் முழுமையாக ஈடுபடக்கூடிய ஒரு ஷேக் வந்திருக்கிறாங்க. ஷேக் அப்துல்லா ஃபிர்தௌசின்னு சொல்லக்கூடிய நம்முடைய ஷேக் அவங்க தாவாவில் முழுமையாக ஈடுபடுறாங்க. அவங்கள்ட்ட தாவாவினுடைய அந்த கால நிலவரங்களை பற்றி நம்ம விசாரிக்க போகிறோம். அவங்க அது சம்மந்தமாக என்ன சொல்கிறான்னு நம்ம பார்ப்போம். அதாவது தாவாவினுடைய வீரியம் முந்தைய காலத்தில் போல இருக்குதா அல்லது குறைந்து போயிருக்குதா? நீங்கள் இன்றைக்கு தாவா அதிகமாக ஈடுபடுறீங்க. இன்றைக்கு கால நிலவரத்தில் எந்த அளவுக்கு தாவா வீரியமாக மக்கள் செய்கிறாங்க என்பதை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர் அருமையான ஒரு கேள்வி கேட்குறாங்க. முந்தைய காலத்தை விட தாவா அதிகம் வீரியமா இருக்கா இல்லை குறைஞ்சிருக்கான்னு கேட்குறாங்க. உண்மையில நம்முடைய சமுதாயம் தாவாலாம் செய்யலை. ஏன்னா குறைவாதான் ஏதோ அற்ப சொற்பமானவர் தான் அந்த பயான் மூலமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எந்த அளவுக்கு சொல்லணுமோ அந்த அளவுக்கு சொல்லலை. ஆனா இஸ்லாம் பரவிட்டு இருக்கு, ரொம்ப வீரியமா இஸ்லாம் பரவிட்டு இருக்கு. முன்பே காலத்தை விட இப்போ ரொம்ப ரொம்ப இஸ்லாம் வீரியமா பரவிட்டு இருக்கு. இதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால ஒரு செய்தி சொல்றேன். 2005 வேர்ல்டு கின்னஸ் 97 பக்கம் என்ன, அது போய் படிச்சு பாருங்க. அதுல உலகத்திலேயே அதிவேகமா பரவக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்லாத்தின் மீது தப்பும் தவறுமா விமர்சனம் செய்யறாங்க. அப்ப தப்ப தவறுமா விமர்சனம் செய்யும் போது இன்னைக்கு அனைவரும் சோசியல் மீடியாவில் இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா முதல்ல கேட்கறது எங்கன்னா சோசியல் மீடியாவில் தான் கூகுளில் போறாங்க, ஜெமினி இதில் போறாங்க. அப்போ அங்கே போயிட்டு என்ன பண்றாங்க, இஸ்லாத்தை பற்றி ஆராய்ச்சி செய்யறாங்க. கூகுளில் போயிட்டு ஆராய்ச்சி செய்யும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான நல்ல செய்திகள் கிடைக்குது. இதன் அடிப்படையில் அவர்கள் கூட்டம் கூட்டமா இஸ்லாத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. நீங்க பல இடங்கள்ல பல சகோதரிகளை நம்ம சந்திக்கும் போது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? சார், நான் டெய்லி அந்த தினமணியில வர்றதை படிப்பேன் சார். சார், தினத்தந்தியில அந்த நபிகள் நாயுடைய பொன்மொழி வரும் சார், அதெல்லாம் நான் படிப்பேன். இப்போ நம்ம நேரடியாக சொல்ல முடியல. இப்போ இந்த மாதிரி அவர்களே ஆராய்ச்சி செஞ்சு என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை பத்தி தெரிந்து கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்றாங்க. ஒரு முறை சென்னை சிட்டி சென்டர்ல நின்றுட்டு இருக்கேன். ஒரு சகோதரர் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த மாத்தியோசினுடைய டைரக்டர் படம், ஒரு மாத்தியோசின் படம், அந்த படத்தினுடைய டைரக்டர் என்கிட்ட பேசினார். நான் குர்ஆன் தேடிக்கிட்டே இருக்கேன் பாய், எந்த பாயும் கொடுக்க மாட்டேன்றாங்க. குர்ஆன் உள்ள கருத்தை வச்சு நான் ஒரு படம் எடுக்கலான்னு சொன்னா எந்த முஸ்லீம்களும் சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ற. இப்போ நாம குர்ஆன் என்ன செய்யறோம்னு சொன்னா மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை முஸ்லிம்கள். அதுதான் ரொம்ப விஷயம். ஆனா குர்ஆன் முஸ்லிம் அல்லாதவர்களை பற்றி தான் 70% பேசுது. அன்றைய காலத்துல எந்த முஸ்லீம் இருந்தாங்க? குர்ஆன் இறங்கும் போது யூதர்களும் சொல்லப்படுது, முஸ்லிம் அல்லாதவர்கள். கிறிஸ்தவர்கள் சொல்லப்படுது, முஸ்லிம் அல்லாதவர்கள். மஜூசி சொல்லப்படுது, முஸ்லிம் அல்லாதவர்கள். ஏன்னா முஷ்ரிக்கு சொல்லப்படுகின்றது, முஸ்லிம் அல்லாதவர்கள். காஃபிர்னு சொல்லப்படுது, முஸ்லிம் அல்லாதவர்கள். இப்படி ஏராளமான மக்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள், அவர்களை பற்றி தான் குர்ஆனே பேசுது. அதுக்கப்புறம் தான் என்ன அதை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களை பத்தி பேசுது, யாயுல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் முஸ்லிம்களை பத்தி பேசுது. ஆகவே இன்னைக்கு முஸ்லிம்ஸ்னா நம்முடைய நினைச்சிருக்காங்க சொன்னா, குர்ஆன் இஸ்லாம் என்பது நம்முடைய பரம்பரை சொத்து, மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு தனக்காக மட்டுமே அதை ஓதுறதுக்கு மட்டும் தான், படிக்கிறதுக்கு மட்டும் தான், பரக்கத்துக்கு மட்டும் தான் வச்சிருக்காங்களே தவிர மற்றவர்களுக்கு எடுத்து சொல்றதில்ல. இதுதான் முஸ்லிம் கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப பலகீனம். இஸ்லாத்தை எடுத்து சொல்வதனால என்ன நன்மைகள் இருக்குன்னு சொன்னா, அந்த காலத்துல பாருங்க, இஸ்லாத்தை சொன்னதுனால பெரிய பெரிய எதிரிகள் நண்பர்கள் ஆயிட்டாங்க. உமர் வாளை உருவிட்டு வந்தார் ரலியல்லாஹு அன்ஹு, முகமது தலையை சீவாம உரைக்கல் வைக்க மாட்டான் அப்படின்னு. குர்ஆனுடைய வசனங்களை கேட்டார், முஸ்லீம் ஆயிட்டார். ஹிந்தா என்ற பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை
ஏன்னா ஹம்சாவை கொன்ற ஒரு மோசமான பெண்மணி கொல்வதற்கான ஏற்பாடு செஞ்சு தன்னுடைய காரியத்தை கச்சிதமா முடிச்சாங்க. அந்த பேரை கேட்டா இப்போ கூட கோபம் வரும். ஆனா அவங்க தீனை பத்தி சொல்லப்பட்டது புரிஞ்சுக்கிட்டாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு எப்படி மாறினாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வின் தூதரே, எங்க கணவர் எனக்கு செலவுக்கு காசு கொடுக்க மாட்டேன்றாரு, அவருக்கு தெரியாம அவர் ஜோப்புல இருந்து காசு எடுத்துக்கிறேன், கூடுமான்னு ஜாயிஸான்னு கேக்குறாங்க. கூடுமா கூடாதா, ஹராமா ஹலாலான்னு சட்டம் கேட்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. அப்ப எப்படி தெரிஞ்சிருக்காங்க பாருங்க. அப்போ நாம ஒரு தப்பு செய்யறோம், அது அல்லாஹ் நம்மளை தண்டிச்சிருவானான்னு ஒரு பயம் வருது. எந்த பெண்மணி அது? மோசமான பெண்மணி. உஹது போர்ல எதிரிகளுடைய தலைவர் அபூ சுஃபியான், எவ்வளவு பெரிய மோசமான நபர் அவர். முஸ்லிம்களை வெட்டி கண்டம் துண்டமாக சிதைத்து அது எள்ளி நகையாடிய ஒரு மோசமான ஒரு நபர் அபூ சுஃபியான். பிற்காலத்துல அவருக்கு இஸ்லாத்தை பத்தி குர்ஆனை பத்தி சொன்னோன்னா அவரு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார். இப்ப இவங்களெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்றோம். அந்தாவை கொன்ற மோசமான நபர் யாரு? அவர் தான் வஹஷி. அவருக்கு மார்க்கத்தை பத்தி சொன்னாங்க, அவரு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. ஒருத்தர் நாம இஸ்லாம் சொல்றதுனால இஸ்லாத்தை அவங்க ஏத்துக்கணும்னு நமக்கு கட்டாயம் இல்லை. இஸ்லாத்தை பத்தி அவங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் இது தப்பா ரைட்டா, இது என்ன, எந்த நெல் வழியா தப்பான வழியா என்பதை புரிஞ்சுக்கணும். நஜாஷி மன்னர் அவர்கிட்ட போய் முறையிடுறாங்க, உங்க ஊருக்கு கலகக்காரர் வந்திருக்காங்க அப்படின்னு கூப்பிட்டு அந்த மன்னர் விசாரிக்கிறாரு. பார்த்தா நியாயம் முஸ்லீம் கிட்ட தான் இருக்கு. ஆனா மறுபடியும் அவர்கள் மீது மறுநாள் போய் புகார் கொடுக்குறாங்க, உங்க மதத்துக்கு எதிராக கலகக்காரர்கள் வந்திருக்காங்க, உங்களுக்கு மதத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னு. சரின்ட்டு மறுபடியும் அந்த முஸ்லிம்கள் எல்லாம் அழைச்சு கூப்பிடுறாங்க. அதுல ஜாஃபர் என்ற நபித்தோழரு குர்ஆனுடைய வசனத்தை மட்டும் ஓதுறார். சூரா மரியம் 19வது அத்தியாயத்தை ஓதுறார். ஓதன உடனே அந்த அவங்க ஓதுறது தப்பா ரைட்டா என்று கண்டுபிடிப்பதற்காக குருக்கள் எல்லாம் உட்கார வச்சிருக்கிறார். கிறிஸ்துவ குருக்கள் எல்லாம் ஃபாதர்மார்களெல்லாம் உட்கார வச்சிருக்காங்க. இப்ப எல்லாரும் அந்த குர்ஆனை கேட்கிறாங்க. அந்த அத்தியாயத்தை ஓதி முடிச்ச உடனே அவங்கள குருக்கள் அழுகுறாங்க. அந்த நஜாஷ் மன்னர் தேம்பி தேம்பி அழுகிறார். இத குர்ஆன்ல அல்லாஹ் அப்படியே சொல்லி காமிக்கிறான், வைதா சமிஅமா உன்சில இலா ரசூல் தரா ஐனம் தஃபீது மின் தம். நபியே, அவர்கள் இந்த குர்ஆனை கேட்டால் அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடியும், ஜாரஜாரியா கண்ணீர் வடியும். சொல்வார்கள், ரப்பனா ஆமன்னா ஃபக்துபனா மஅ ஷாஹித், இறைவனே இதை நாங்கள் விசுவாசம் கொண்டும் எங்களையும் சாட்சியாளர்கள் ஒருவராக ஆக்குவாயாக. ஸோ இதுதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இவங்க கிட்ட இருக்கிற உண்மையானது சத்தியமானது. இப்போ நம்ம இஸ்லாத்தை சொல்றது அவங்க இஸ்லாத்துக்கு வரணும்னு நம்முடைய கையில் இல்லை. நாம சொல்றது இஸ்லாத்தை அவங்க புரிஞ்சுக்கணும், இதுதான் நம்முடைய வேலை. இதுக்கே நம்முடைய முஸ்லிம்கள் சொல்வதற்கு தயார் இல்லை அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம இந்த முஸ்லிம்களை நம்ம என்னன்னு சொல்றது? இதுக்கான எத்தனை பேர் ஒழிப்பு செய்யறாங்க பாருங்க. இன்னைக்கு எத்தனை ஜமாத்துகள் இருக்கோ எல்லாமே முஸ்லிம்கள் மத்திய உள்ள பிரச்சனைகளை பத்தி தான் பேசுறாங்க. முஸ்லிம் அல்லாதவருடைய பிரச்சனை பத்தி பேசுறது இல்ல. மற்ற சமுதாயத்தை பார்த்து அவர் வேற ஒரு சமுதாயம் அப்படின்றோம், வேற கொள்கை உடையவர்களை பார்த்து அவர்கள் வேற ஒரு சமுதாயம் அப்படின்றோம். ஆனா நபிமார்கள் யாரையும் வேற சமுதாயம்னு அவர்களை பிரிச்சுக்கல. எல்லா நபிமார்களும் வேற கொள்கை சிந்தனை உடையவர்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இந்த வார்த்தை சொன்னாங்க, யா கௌமி அன் இஅ்புதுல்லாஹ், ஓ என்னுடைய சமுதாயமே அல்லாஹ்வை வணங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே இதை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் மற்ற மக்களுக்கும் இதை எத்தி வைப்பதில் முனைப்பு காட்ட வேண்டும். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அருள் புரிவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஷேக் அருமை வரைக்கும் கொடுத்தாங்க. தாவா இன்றைய காலத்துல முந்தைய காலத்தை போல வீரியமாக இல்லைன்னு சொன்னாங்க. தாவா நம்ம எந்த அளவுக்கு செய்யணும், இஸ்லாம் அல்லாத மக்கள் எதிர்பார்க்கறாங்க என்கிற கருத்தை முன் வச்சாங்க. முன்னால வந்த காலத்துல எத்தனையோ மக்களுக்கு இஸ்லாம் போய் சேர்ந்தது, அவங்க எல்லாம் அதுக்கு முன்னால மிக மோசமான மக்களாக இருந்தாங்க என்ற செய்தியை சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து பாத்தீங்கன்னா ஷேட்டம் ரெண்டாவது என்ன கேள்வி கேட்கிறோம்னா, இன்றைக்கு தாவா செய்யறத என்ன பண்றாங்க, மக்கள் அதிகமா கூச்சப்படுறாங்க. இஸ்லாம் அல்லாத மக்கள்கிட்ட போய் நம்ம அல்லாஹ் பத்தி சொன்னோம்னா, மார்க்கத்தை சொன்னோம்னா வேற மாதிரி பார்ப்பாங்களோ, இவங்க எல்லாமே மதத்தை பரப்பக்கூடிய மக்கள், மதவாதிகள் என்பதை போல பார்ப்பாங்களோ என்று என்ன பண்றாங்க, மக்கள் இஸ்லாமிய மக்கள் தாவா செய்வதற்கு சங்கடப்படுறாங்க. இப்ப அந்த சங்கடத்துக்கு நம்ம என்ன தீர்வு? அப்படி சங்கடப்பட தேவையா? அந்த இஸ்லாம் அல்லாத மக்கள் எந்த அளவுக்கு நம்மள முகம் கொடுக்குறாங்க, அல்லாஹ் பத்தி ரசூலை பத்தி நம்ம மார்க்கத்தை பத்தி சொல்லும் பொழுது அவங்க எந்த அளவுக்கு அதை உள்வாங்கி கொள்றாங்க. நம்மள்ட்ட எரிஞ்சு விழுகாம நாம அந்த அன்போட எப்படி அதை உள்வாங்கி கேட்கறாங்க, காது கொடுத்து கேட்கறாங்க.
அதுக்கான அந்த விஷயங்களை சொல்லுங்க, அனுபவப்பட்ட விஷயங்களை சொல்லுங்க ஷே. நம்ம சமுதாய மக்கள் பெரும்பாலும் என்ன பண்றாங்கன்னா சங்கடப்படுறாங்க. பேசணும்னா வந்து அவங்க மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிடுவாங்களோ அல்லது மனசுல சங்கடப்படுவாங்களோன்னு இவங்க சங்கடப்பட்டு கொண்டு தாவா செய்யாம வந்துடுறாங்க. அப்ப இதற்கு உங்க வாழ்க்கையில எனக்கு இப்படி நடந்திருக்குது அப்படின்னு ஏதாவது மக்களுக்கு படிப்படியான சம்பவம் தான் அதை சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். இன்றைய சூழ்நிலையில நாம தாவா செஞ்சா மக்களுடைய எதிர்வினை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எதிர்வினையெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் அந்த மாதிரி எதிர்வினையெல்லாம் இல்லை. முஸ்லீம்கள் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சின்னு சொன்னா முஸ்லீம் அல்லாதவர்களை தர்காக்கு போக மாட்டாங்க. முஸ்லீம் மீது காழ்ப்புணர்ச்சின்னு சொன்னா பள்ளிவாசல ஓதி பார்க்கறதுக்கு போக மாட்டாங்க. எத்தனை ஒவ்வொரு ஊருக்கும் பள்ளிவாசல்ல அந்த காலை நேர தொழுகை மாலை நேர தொழுகைக்கு பிறகு பாருங்க மக்கள் எவ்வளவு பெரிய கியூ இருக்காங்க. மக்களுக்கு முஸ்லீம் மீது காழ்ப்புணர்ச்சி எல்லாம் இல்லை. அவர்கள் நம்ம மீது நல்ல அபிப்பிராயம் தான் கொண்டிருக்காங்க. பயம் முஸ்லீம்களுக்கு ஒரு குறுகிய மனப்பான்மை முஸ்லீம்கிட்ட இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு ஏன் சொல்லணும்னு ஒரு மனப்பான்மை. ரெண்டாவது பயம் ஒண்ணு. நம்ம சொன்னா அவங்க எதா ஆயிடுமோ, ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு. இப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. அந்த மாதிரி தான் ஒரு ஊருக்கு நான் வந்து வகுப்பு எடுக்க போனேன். வகுப்பு எடுத்துட்டு போயிட்டு 4 பேருக்கு ஏதாவது நல்ல செய்தி சொல்லுமே அப்படின்ட்டு வெளியே அப்படியே அந்த ஊரை சகோதர சேர்ந்தவர்கள் உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் இருந்தா காமிங்க அப்படின்னு அவர் கூட அப்படியே ரோட்ல போயிட்டே இருக்கும்போது ஒரு கடை வந்துச்சு. நாங்க மாமூலா வாங்கக்கூடிய கடை தான் இது, ஆனா அங்க போய் சொல்லக்கூடாது பை, வாங்கன்னு கூட்டின்னு போயிட்டார். சரி போயிட்டு வந்துட்டு ரிட்டர்ன்ல வரும்போது அந்த கடைக்கு எனக்கு தேவையான பொருள் சிலதை வாங்க வேண்டியது இருந்துச்சு. அந்த கடைக்கு போன உடனே அவரை பார்த்து பொருளெல்லாம் வாங்கிட்டு அவரை பார்த்து சொன்னேன். லைனா போட்டோ இருந்துச்சு, சாமிகள் போட்டோ. அவரை பார்த்து சொன்னேன், சார் உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. அவரு கேட்டாரு, என்னைய பார்த்தா உனக்கு என்ன பாய் சந்தோஷம் அப்படின்னாரு. இல்ல எத்தனை சாமி போட்டோக்கள் வச்சிருக்கீங்க, ஒருத்தருக்கு கடவுளுடைய பயம் இருந்தாதான் அவன் ஒழுக்கமா வாழ முடியும், கடவுளுடைய பயம் இல்லைன்னா அவன் ஒழுக்க வாழ முடியாது சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாரு, ஆமாம் பாய், கடவுளுடைய பயம் இருந்தாதான் ஒரு மனுஷன் நல்லா ஒழுக்கமா வாழ முடியும், கரெக்டா தான் நீங்க சொன்னது அப்படின்னு ரொம்ப அன்பா பேச ஆரம்பிச்சார். நான் சொன்னேன், எத்தனை சாமிகளை கும்பிடுறீங்களா, அல்லா சாமியை பத்தி தெரிஞ்சிருக்கீங்களா, அல்லா சாமியை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். அதை பத்தி இங்க யாரும் சொல்லலையா பாய், எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது அப்படின்னாரு. நான் ஒரு 2 வார்த்தை சொல்லட்டுமா, சொல்லுங்க அப்படின்னு அவர்கிட்ட பேசினேன். 10 நிமிஷத்துக்கு மேல பேசினேன். அப்படியே நின்று ஆடாம அசையாம நின்று கேட்டார். கேட்டுட்டு கடைசியா அந்த அவருக்கு கிட்ட வாங்கின பொருளுக்கு காசு கொடுத்தா வாங்கவே இல்லை. அவர் காசு கொடுத்தா வாங்கவே இல்லை. சார் அது வேற இது வேற, போங்க பாய், இந்த உள்ள பாய்ங்க ஒருத்தருக்கு இந்த மாதிரி வார்த்தை சொல்லல, நீங்க எவ்வளவு அழகான கருத்தை சொன்னீங்க, எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்குது பாய் அப்படின்ட்டு என்ன செஞ்சாருன்னு சொன்னா கடைசி வரையிலும் காசை வாங்க. இப்ப நாம அவரை பார்த்து என்ன சொன்னோம், RSS BJP அப்படி இப்படின்னு அவரை பத்தி தப்பான கருத்துக்களை நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அவர்கள் கடவுளுடைய பக்தி இருக்கு, அவங்களுக்கு உள்ளதை நம்ம கிட்ட என்ன இருக்கு அதை பத்தி அவங்க சொன்னா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆகவே யாரும் நமக்கு எதிரி இல்லை, ஏன்னா எல்லோரும் நமக்கு நண்பர்கள் என்பதை நாம புரிந்து கொண்டு அவர்களுடன் அந்யோன்யமா பழகணும் அப்படின்னு சொன்னா அனைத்து எதிர்வினைகளும் நம்மை விட்டு நீங்கி சகோதரர்களாக நண்பர்களாக ஆவார்கள் என்பதை அல்லாஹ் தன் திருமறையில சொல்லி காண்பிக்கின்றார். வல்லல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். ஷேக் வந்து மிக அருமையா சொன்னாங்க. இன்னைக்கு சமுதாய மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து போய் சொன்னா அதை எடுத்துப்பாங்களோன்னு பயப்படுறாங்க. இப்ப ஷேகை சந்திச்சு சொன்ன நபர் வந்து RSS சிந்தனை கொண்ட ஒரு நபர். அவர்கிட்ட போகாதீங்க, கடைக்கு போனா பேசாதீங்கன்னு சொல்லி தான் அமிச்சாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஷேகன் அப்படி இருக்கிறாங்க, பக்குவமா பேசியிருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணாரு, நின்று கேட்டாருன்னு சொன்னாங்க. அப்ப இப்படித்தான் என்ன பண்றாங்கன்னா, நம்ம தயங்குறோம். ஆனா அந்த மக்களுக்கு சொன்னோம்னா படைச்சவனை பத்தி சொன்னா கண்டிப்பா ஏற்றுக்கொள்வாங்க. நாம என்ன செய்யறோம், சொல்லாம தவிர்த்து கொள்றோம். இதுதான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். அதே போல ஷேக் அவங்க சொல்லுங்க, அதாவது இன்னைக்கு வந்து நீங்க தாவா காலத்துல அதிகமா பயணிக்கிறீங்க. இப்ப எந்த அடிப்படையில அவங்களுக்கு வந்து தாவா செய்யணும், இப்ப எடுத்தோன்னு எதை சொல்லணும் முதலாவது, அதே போல வந்து எந்தெந்த சின்ன சின்ன வார்த்தைகள் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில மாற்றத்தை கொடுத்துருக்கு. நம்ம தாவால சொல்லக்கூடிய இஹ்லாஸ் முக்கியம், பெரிய அளவுல நம்ம பேசணும் அவசியம் இல்லை என்றெல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு உரையில கேட்டிருக்கிறேன். அப்ப அதை பத்திய தகவலை மக்களுக்கு சொல்லுங்க. எந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு தாவா எப்படி ஆரம்பிக்கணும், அதே போல வந்து என்னென்ன வார்த்தைகள் சின்ன சின்ன வார்த்தையை சொன்னாலே போதுமானது, அதை கூட அவங்க ஹிதாயத்துக்கு நேர்வழிக்கு காரணமா இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அது சம்பந்தமான ஒரு தகவல் இருந்தா, அந்த வாழ்க்கையில பட்ட அனுபவம் இருந்தா அதையும் சொல்லுங்க மக்களுக்கு. என்ன சொல்லணும்னு கேக்குறீங்க, அது என்ன சொன்னா மக்களுக்கு மத்தியில மாற்றம். பெரிய விஷயம் எல்லாம் சொல்லணும் அவசியம் இல்லை, சின்ன விஷயங்கள் சொன்னா போதுமானது. குர்ஆனுடைய விஷயங்கள், இஸ்லாத்தினுடைய சாரம்சங்கள் 3 விஷயம்தான்.
நம்ம எல்லாம் படைச்ச இறைவன் ஒருவன். நம்ம எத்தனையோ சாமிகளை கும்பிட்டா கூட வேண்டது ஒரு சாமி தான். மேல ஒருத்தர் இருக்காம்பா பாத்துக்கிறோம்போ அப்படின்னு. அப்போ மேல ஒருத்தன் சொல்லும்போது எந்த உருவமும் யாருடைய கற்பனையிலும் சிந்தனையில வரல. அதுதான் இஸ்லாம் சொல்லுது. நீங்க அதை நம்பி வாழுங்க, அவ்வளவுதான். எல்லாருக்கும் ஒரே சூரியன், சந்திரன், காற்று, நீர், ஏன்னா தானியங்கள், அரிசி, பருப்பு எல்லாமே பொதுவாக தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது கடவுள் மட்டும் எப்படி வேற இருக்க முடியும்? அப்ப அந்த கடவுள் நேரடியாக வரமாட்டார், தூதர்கள் மூலியமா செய்தி சொல்வார். எங்க கடவுள் நேரடியாக வந்து சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்பாங்க. உனக்கு என்னப்பா கடவுள் சொல்லிட்டு போவ, மனுஷன் நான் செய்யணுமே அப்படின்னு மனுஷன் கேட்டுருவோம். அதனால கடவுள் நேரடியாக வரமாட்டார். உன்னை போல மனுஷன் அனுப்புறேன், அவர் என்ன செஞ்சாரோ அது நீ செஞ்சா போதுமானது. அவே உன்னை போல மனிதன் என்ன செய்கின்றாரோ அதை நீ செஞ்சா போதுமானதுன்னு கடவுள் என்ன பண்றாரு சொல்லி காமிக்கிறார். அப்படி இந்த உலகத்துல எல்லா மொழியிலும் தூதர் வந்தாங்க. ஒமா அரசல்னா பி ரசூலின் இல்லா பிலிசான், எல்லா மொழியிலும் வந்தாங்க. அதுல கடைசியா வந்தார் முகமது நபி. அவருக்கு கடவுள் என்ன கட்டளை போதனை செஞ்சாரோ அதான் இது குர்ஆன். மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த உலகத்துல நாம் நிரந்தரமா வாழ்றது இல்லை. இந்த வாழ்க்கைக்கு பேர ஒரு வாழ்க்கை இருக்கு, சொர்க்கம் அல்லது நரகம். இறைவனுக்கு பயந்து கட்டுக்கோப்பா வாழ்ந்தோம்னு சொன்னா சொர்க்கம், இல்லைன்னா அக்னி கொண்டு நரகம். இதுக்கு முன்னால் வந்த வேதங்கள்ல நிறைய விஷயங்கள் மாத்திட்டாங்க, மறைச்சிட்டாங்க, என்னென்னவோ செஞ்சுட்டாங்க. ஆனா 2 விஷயம் எல்லா வேதத்திலும் இருக்கு. நீங்க ரிக்கு வேதம், சாம வேதம், அதர்ண வேதம், பைபிள், பகவத்கீதை, குர்ஆன் எல்லாத்துலயுமே 2 விஷயம் எதையும் மாற்ற முடியல, மறைக்க முடியல. அது என்னன்னா, தெய்வம் என்பது ஒண்ணுதான். அந்த தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு நடந்தோம்னு சொன்னா இறுதியாக சொர்க்கலோகத்துக்கு போவோம், இல்லை நரகத்துல போவோம். அது இஸ்லாத்துல கொஞ்சம் தெளிவாக, விரிவாக, அழகாக சொல்லி காண்பிக்குது. ஆக அன்பிற்குரியவர்களே, நம்ம வந்து இந்த யுவன் சங்கர் ராஜா வந்து ஒரு பேட்டி கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு முறை இளையராஜாவுடைய மகன் யுவன் சங்கர் ராஜா அவர் என்ன சொல்றாரு, ஒரு முறை நீங்க ஏன் இஸ்லாத்துக்கு போனீங்க, அதுல என்ன இருக்கு உங்களுக்கு அப்படின்னு. அவர் இந்த மர்மையை பற்றி தான் சொல்றாரு. நம்ம அம்மாவுடைய வயிற்றுல நம்ம இருக்கும்போது இந்த உலகத்துல இப்படியெல்லாம் உலகம் இருக்கும், இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு, வயிற்றுல உள்ள குழந்தைக்கு சொன்னா அதுக்கு புரியுமா? புரியாது. ஏன்னா அந்த வயிற்றுல உள்ள உலகம் தான் அதுக்கு பெருசா தெரியுது. இப்போ நாம் உலகத்துக்கு வந்த பிறகு இதெல்லாம் பார்க்குறோம். இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கு, மறுமை வாழ்க்கை அப்படி பத்தி இங்க பேசுறோம் நம்ம. இப்போ நமக்கு கற்பனைக்கு எட்டலைன்னு நம்ம சொல்றோம். நம்முடைய கற்பனைக்கு எட்டல, ஆனா அது இருக்கு, இன்னொரு வாழ்க்கை இருக்கு. அதை நம்பி வாழணும். அப்ப நாம நிறைய பேருக்கு நல்லது செய்யறோம், பிரதிபலன் கிடைக்குதா? இல்லை. நிறைய பேருக்கு கெட்டது செய்யறோம், நிறைய பேர் நமக்கு கெட்டது செய்யறாங்க, அவங்கள நம்ம தண்டிக்க முடியுதா? இல்லை. இதுக்கு ஒரு நியாயம் தீர்ப்பு வேணுமா இல்லையா? அதுக்கு மறுமை பேர். ஆகவே அவரு யுவன் சங்கர் ராஜாவுக்கு முதல்ல அவருக்கு ஒரு ஃபீலிங் ஏற்பட்டது என்னன்னு சொன்னா, கவலை வரும்போது அந்த முசல்லா தொழக்கூடிய அந்த முசல்லா ஒருத்தர் கிஃப்டா கொடுக்குறாரு. நீங்க என்ன பண்ணுங்க, இதுல உட்காந்து கடவுள் பிரேயர் பண்ணுங்கன்றாங்க. அவ்வளவுதான், சும்மா உட்காந்து பிரேயர் பண்றாரு. கடவுள் முன்னால ஒரு அடி வச்சாலே என்ன, இறைவன் நம்மோடு நடந்து வரான். மோனிகான்ற ஒரு நடிகை இருக்காங்க இல்லையா, பாருங்க, அவங்க இஸ்லாத்தெல்லாம் நிறைய புரிஞ்சுக்கல. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க அப்பா மரணிச்சுட்டாங்க. இப்போ அவங்களுக்கு சேஃப்டிக்கு யாருமே இல்லை. சரி, முஸ்லீம் புர்கா போட்டுட்டு போறாங்க, வெளியே போக முடியாது. ஏன்னா பெரிய நடிகாச்சு, அவங்க பிரபலமான நடிகை. அதுக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சரி முஸ்லீம் புர்கா போட்டுட்டு போகலாம் அப்படின்னு புர்கா போட்டுட்டு போய் அந்த ஹிஜாபை போட்டுட்டு போய் என்ன பண்றாங்க, தன்னுடைய வேலையை சுதந்திரமா செஞ்சுக்கிறாங்க. அப்போ அது செய்யும்போது அப்போ நினைக்கிறாங்க, என்னடா இந்த ஹிஜாப்லயே நமக்கு இவ்வளவு சேஃப்டி இருக்குன்னு சொன்னா அந்த மார்க்கத்துல நமக்கு என்ன சேஃப்டி இருக்கும் அப்படின்னா, அந்த மார்க்கத்தை படிக்கிறாங்க. மார்க்கத்தை படிச்சுட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இப்போ சாதாரண ஒரு பெண்மணியாக ஒரு 4 முஸ்லீம்களை போட்டு அவங்களும் ஒரு முஸ்லீமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. மும்தாஸ் பாருங்க, நடிகை மும்தாஸ் எவ்வளோ ஆட்டம் போட்டாங்க. எல்லா இளைஞர்களும் அவங்க பின்னால் இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க அழுறாங்க. ஏன்? இஸ்லாத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக இஸ்லாத்தை ஒருவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொன்னா அவர்கள் அதை தன் பக்கம் ஈர்த்து கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலா இருக்கு. ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். சுவாமிஜி ஆனந்தா இப்ப கூட உயிரோடு இருக்கிறார் சென்னையில. அவர் கட்டின ஆசிரமங்கள் எல்லாம் என்னது பல நாடுகள்ல இருக்கு. அவர் என்ன பண்றாருன்னா, எல்லா ஜாதிகாரும் என் காலில் விழுறான், இந்த பாய்மார் மட்டும் ஏன்டா என் காலில் விழுறது இல்லை, எல்லா பிரதமர்லேருந்து ஜனாதிபதியிலேருந்து எல்லாரும் என்கிட்ட வராங்க, இந்த பாயிங்க மட்டும் என்கிட்ட வரமாட்டேன்றான். அப்படி என்னதான்டா இருக்கு குரான் அப்படின்னு குரான் வாங்கி படிக்கிறார். குரான் வாங்கி படிச்சுட்டு சின்ன ஒரு புக்கே எழுதுறார், மகான் மனிதனானேன். மகான்
மனிதனான்னு ஒரு சின்ன புக்கை எழுதிட்டு, நான் எவ்வளவு பெரிய மகான், குர்ஆன் என்னை ஒன்றும் இல்லடா, நீ ஒரு மனுஷன் தான்டா, நீ எல்லாம் கடவுளாக முடியாதுன்னு என்னை இவ்வளோ இது ஆணித்தரமாக சொல்லிடுச்சு அப்படின்னு சின்ன ஒரு புக்கை எழுதிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இன்னும் கூட உயிரோடு இருக்கிறாரு, பெரம்பூரில் இருக்கிறாரு, சின்ன ஒரு வீட்டில் சாதாரண மனுஷனாக இறையச்சத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஆகவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தை புரிஞ்சுக்குங்க. இப்போ நான் கூட ஒரு பெரிய பரம்பரை முஸ்லீம் எல்லாம் இல்லை. நானும் ஒரு காலத்தில் என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு தான். இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்கு எனக்கு பெரிய விஷயமெல்லாம் யாரும் சொல்லலை. எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேயே குடிச்சு செத்தே போயிட்டார். நாங்கள் சின்ன சின்ன பிள்ளைங்க. எங்கள் அம்மா வந்து ஒரு முஸ்லீம் வீட்டில் வேலை செய்கிறாங்க. அந்த வீட்டில் போயிட்டு நான் கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை போல் ஒரு அந்த வீட்டில் என்னை விட ஒரு கொஞ்சம் கூடுதல் வயசு உள்ள ஒரு பையன் அவங்க வீட்டில் இருக்காங்க. அந்த பையனுடைய தொப்பியை எடுத்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். மிகப்பெரிய ஒரு மருத்துவர், அவர் அமீன் ஹக்கீம்சா அப்படின்னு சொல்லுவாங்க பேர்னாம்பட்டில். அவங்க மிகப்பெரிய மருத்துவர். அவங்களுடைய வீட்டில் எங்கள் அம்மா வேலை செய்கிறாங்க. அவங்களுடைய பையனுடைய தொப்பி தூக்கி போட்டுக்கிட்டு நான் வீட்டில் கலாட்டா பண்ணிட்டு இருக்கேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, டே சிவா பாடுறா, நீ அழகா இருக்கிற, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. இவங்க என்னடா இந்த மாதிரி வார்த்தை சொல்றாங்களே அப்படின்னு எனக்கு அந்த வயசுல ஒரு 7 வயசுல அப்படியே மனசுல படுது. சரி, ஏதோ சொல்லிட்டாங்க, அவள் முடிஞ்சு. ஆனா அவங்க உள்ளாட்சத்தோட சொன்னது காரணத்தால அந்த ஒரு செய்தி அப்படியே மனசுல பட்டுச்சு. நாளடைவில் ஏன் இவங்க இதை சொன்னாங்க, ஏன் இதை சொன்னாங்க, அப்படி இஸ்லாத்துல என்ன இருக்குன்னு ஒவ்வொன்றா ஆராய்ச்சி செஞ்சு 18-19 வயசுக்கு அப்புறம் நான் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பா அது அமைஞ்சிடும். ஆகவே இஸ்லாத்தை பத்தி நாம சொல்லணும், ஒரு வார்த்தை இஹ்லாஸோட சொல்லணும், அவ்வளவுதான் முடிஞ்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தீனை பத்தி சொன்னாங்க. அபூபக்கர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. நான் என்ன செய்யணும்ன்றாங்க. அப்பெல்லாம் குர்ஆன் எல்லாம் அதிகமா இறங்கல, ஒரு சில வசனங்கள் தான் இறங்கியிருக்கு. நான் என்ன செய்யணும்னு கேட்கறாங்க. மற்றவங்களுக்கு போய் சொல்லுங்கன்றாங்க. அபூபக்கர் போய் மற்றவங்களுக்கு தீனை பத்தி சொல்றாங்க. அன்றைய தினமே ஒரு 5 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வராங்க. அவங்க பாருங்க, இஸ்லாத்து என்ன இஹ்லாஸ் தான். என்ன சொல்லியிருப்பாங்க, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, உங்களுக்கு வெற்றி உண்டு சொல்லியிருப்பாங்க, அவ்வளவுதான். இப்போ அந்த 6 நபர்கள் அஷரத்துல் முபஷ்ஷரா, சொர்க்கத்துக்கு சுபச்செய்தி சொல்லப்பட்ட 10 நபர்கள், அந்த 6 நபர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அன்பிற்குரிய சகோதரர்களே. நாம ஹிதாயத் என்பது நாம கொடுக்க முடியாது, அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆனா செய்தி என்பது நாம் கொடுக்கணும். ஃபிரௌன் இஸ்லாத்துக்கு வரமாட்டான் என்பது அல்லாஹ்க்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும். ஏன் நபியை அனுப்பணும்? நீங்க போய் சொல்லுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. வராதது அல்லாஹ் அவங்களுக்கு யாருக்கு இதாயத்து கொடுக்கணுமோ அப்படி இல்லை. ஆனா சொல்லக்கூடிய செய்தி ஒரு இடத்துல சொல்லணும்னு சொன்னா உங்களுக்கு அந்த தாக்கம் இல்லைன்னாலையும் அவர்களை சுற்றி உள்ளவர்களுக்கு அந்த தாக்கம் ஏற்படுகின்றது. ஃபிரௌனுடைய மனைவிக்கு அல்லாஹ் இதாயத்தை கொடுத்தான். ஃபிரௌனுடைய வீட்டுல வேலை செய்யக்கூடிய பெண்மணிக்கு அல்லாஹ் இதாயத்தை கொடுத்தான். அவனை சுற்றி உள்ள சூனியக்காரர்களுக்கு அல்லாஹ் இதாயத்தை கொடுத்தான். விரிவான சம்பவங்கள் புரிந்து கொண்டா நல்லது. ஆகவே நம்முடைய வேலை சொல்வதுதான், ஹிதாயத்து நேர்வழி காட்டுவது என்பது படைத்த இறைவனுடைய கையில என்பதை நாம புரிந்து நம்முடைய வேலை நம்ம செய்வோம். செய்தி சொல்லக்கூடிய செய்தியை நாம சொல்வதற்கான முயற்சி செய்வோமாக. வல்ல இறைவன் நம்ம அனைவர்களுக்கும் அருள் புரிவாராக. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். ஷேக் அவங்க வந்து மிக அருமையா சொன்னாங்க, அவருடைய அனுபவங்களை சொன்னாங்க. அப்ப இஸ்லாத்தை நம்ம என்ன செய்யணும், சொல்லாம இருக்கிறோம், எடுத்து சொன்னோம்னா அந்த மக்கள் புரிந்து கொள்வாங்க என்கிற செய்தியை நம்ம தெரிந்து கொண்டு அல்ஹம்துலில்லாஹ். எனவே வந்து நம்ம இஸ்லாத்தை மக்களுக்கு அதிகமாக சொல்ல வேண்டும். ஷேக் அவங்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.